Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தமது வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்தித்து விடுவிக்க போகிறார். உங்களுடைய காரியத்தை மாற்றியமைக்க போகிறார். உங்கள் வேதனை நீங்க போகிறது. நேற்று இரவு வரைக்கும் இருந்த எல்லா போராட்டத்திலும் கர்த்தருடைய விடுதலை பார்க்க போறீங்க. தேவன் உங்களை இந்த நாளிலே தமது வார்த்தையினாலே அவர் விடுதலை ஆக்குகிறார். சாட்சியாய் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. ஏன் மனம் கலங்குகிறீர்கள்? ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை கர்த்தர் பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 142 சங்கீதம் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருக்கு முன்பாக சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிடுங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். அந்த சங்கீதத்தின் முதல் வசனத்தில் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். கூப்பிடுறார், கெஞ்சுறார். அதுக்கு முன்னாடி போடப்பட்ட காரியம் பாருங்கள். தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பம். கெபி ஒரு நெருக்கம், கெபி ஒரு சஞ்சலத்தினுடைய அடையாளம். அவருடைய வாழ்க்கையில கேள்விகள் பயங்கரமாக இருக்கு. எப்போ நான் அந்த கெபியிலிருந்து வெளியே வருவேன்? எப்போ நான் விடுதலை ஆவேன்? எப்போ இந்த சஞ்சலமான சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே சமாதானமாக வருவேன்? எப்போ என்னுடைய நெருக்கம், அந்த கெபியிலிருந்த நெருக்கம் மாறும்? கெபி ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை இல்லாத சூழ்நிலையில் அது பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. அன்றைக்கு சிங்க கெபியிலே தானியேலை போட்டார்கள். நெருக்கம், சில போராட்டங்கள், சில மனமுடிவுகள், சில வேதனைகள், சில பற்றாக்குறைகள், சில காயங்கள், சில ஏமாற்றங்கள், இழப்புகள் நமக்கு சஞ்சலத்தையும் நெருக்கமான சில சூழ்நிலை கொண்டு வருகிறது. சில கடன் நெருக்கங்கள், சில பாவத்தின் நெருக்கங்கள், பிசாசு பல விதத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை நெருக்கி ஜெபிக்க விடாமல், நம்மை விசுவாசிக்க விடாமல் கெபியிலே வைத்து ஒரு விடுதலையற்ற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்துருவான். கவலைப்படாதீங்க, அறிக்கையிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுடைய சூழ்நிலை என்ன? ஒருவேளை சில பாவ போராட்டங்களிலிருந்து உங்களால் வெளிவர முடியல. பாவ அறிக்கையிட்டு மனம் திரும்பிடுங்க. சங்கீதம் 51 இதே தாவீது பாவத்தில் விழுந்த பொழுது அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறார். எனக்கு எந்த விதமான நெருக்கம் இருக்கிறது, சஞ்சலம் இருக்குது, ஒரு வேதனை, ஒரு கசப்பு, ஒரு பாரம் இருக்குதா? அறிக்கையிட்டுருங்க. வேற யார் இடத்துலையும் கொண்டு போக முடியாது. கர்த்தர் இடத்துல தான், கர்த்தர் சமூகம் தான் நமக்கு கெபியிலிருந்து விடுதலையாக்குற ஒரு இடம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். ஏன் சோர்ந்து போனீர்கள்? எப்பேற்பட்ட கெபி போன்ற ஒரு நெருக்கம், சஞ்சலம் இருந்தாலும் விடுவிக்கிறவர் ஒருவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் கலங்காதீங்க. பிள்ளைகளை குறித்த கவலை, சஞ்சலம், உங்களுடைய சம்பாத்தியம், வேலைகளை குறித்த சஞ்சலம், உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை நெருக்கிட்டு இருக்கிறதுனால எங்க யார்கிட்ட போய் எப்படி சொல்லி அதை சால்வ் பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கென்று ஒரு இடம், தேவ சமூகம், கர்த்தரிடத்துல அறிக்கையிடுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசைக்குள்ள இந்த காலை வேளையில் எங்களுக்காக நீர் பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களை, நெருக்கத்தை எடுத்து போட்டு விடுதலையாக்கி அவர்களை கெபி என்று சொல்லுகிறதான சூழ்நிலையிலிருந்து எல்லா ஆண்டவரை இக்கட்டுகளிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து விடுவித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், பற்றாக்குறைகள், கடன் பிரச்சனைகள், வியாதியின் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எல்லா நெருக்கத்தையும், சஞ்சலத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்த அந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் இன்று முதல் அறிக்கையிடுகிற ஒரு கிருபைக்குள் வழிநடத்தப்பட, எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கப்பட, ஆஸ்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கவலைப்படாதீங்கள். சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் தேவன் மாற்றுவார். அறிக்கையிடுங்கள்.